ஸ்ட்ரெஸ் இஸ் ஆப்வியஸ்லி அ மெயின் ஃபேக்டர். ஓகே. ஓகே. அண்ட் அது ஒண்ணு தான் ரீசன் மிஸ்கேரேஜுக்குன்னு சொல்லிட முடியாது. ஓகே. ஸ்ட்ரெஸ்னால ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகும். அந்த ம். ப்ரொஜெஸ்டரோன் அந்த ஹார்மோன் சப்ளிமெண்ட் பத்தாம போறதுனால வெறும் கர்ப்பப்பைக்குள்ளார சாக் மட்டும் வந்து அடுத்து அது எம்ப்ரியோவா அது டெவலப் ஆகாம போகறதுக்கு ஃபீட்டஸா டெவலப் ஆகாம போகறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஸ்ட்ரெஸ் மட்டும் தான் காரணம் ஸோ மிஸ்கேரேஜுக்குன்னு சொல்லிட முடியாது. மிஸ்கேரேஜ்க்கு வேற என்னலாம் மேம் ரீசன்ஸா இருக்கும்? மிஸ்கேரேஜுக்கு இப்போ கல்யாணம் ஆச்சு. ஆ கல்யாணம் ஆன உடனே கன்சீவ் ஆகுறாங்க. ம். இந்த யூபிடி கார்ட் பாசிட்டிவ் வந்துருது. ம். ஹார்மோன் லெவல்ஸ் பீட்டா எஸ்ஹெச்ஜி பார்க்குறாங்க பாசிட்டிவ் வந்துருது. சாக் வந்துருது. அதையும் தாண்டி ஃபீட்டல் போல் ஹார்ட் பீட்லாம் வந்து சடனா ஒரு ஹார்ட் பீட் வந்து நின்னுடுது. இல்ல சடனா ஹார்ட் பீட்டே வராம போகுது அப்டின்னா, அதுக்கு ம். வந்து ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம யூட்ரஸோட ஷேப் ம். நெறைய பேருக்கு வந்து யூட்ரஸோட ஷேப் அப்நார்மாலிட்டி இருக்கனால ஃபர்தரா பேபியால க்ரோ ஆக முடியாது. ஓகே. இல்ல அன்ஹெல்த்தியான ஸ்பெர்ம் அண்ட் அன்ஹெல்த்தியான எக்க வந்து சேர்ந்திருக்கலாம். ஸோ, ம். அதனால அந்த பேபி அந்த எம்ப்ரியோ வந்து ஃபர்தரா டெவலப் ஆகாம போயிருக்கலாம். ஓகே. ஹார்மோன் சப்ளிமெண்ட் இல்லாததுனால டெவலப் ஆகாம போயிருக்கலாம். இல்ல ஏதோ ஒரு ட்ராமா, இல்ல ம். மெட்டர்னல் இன்ஃபெக்ஷன்ஸ், ம். இல்ல ஃபேமிலில யாருக்காவது ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் அது ஜெனடிக்கா இவங்களுக்கு ட்ராவல் ஆயிருக்கலாம். ஸோ, இந்த மாதிரி ஒரு மெயின் ரீசன்ஸ். ஃபர்ஸ்ட்டு யூட்ரஸோட அப்நார்மாலிட்டி ஷேப், ம். குவாலிட்டி ஆஃப் எம்ப்ரியோ இல்லாம இருக்கிறது, ம். மெட்டர்னல் இன்ஃபெக்ஷன்ஸ், ட்ராமா, ம். ஹார்மோன் சப்ளிமெண்ட் பத்தாம இருக்கிறது,